நம்ம எல்லாருமே சின்ன வயசுல கார்ட்டூன்ஸ் பார்த்திருப்போம். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஜாக்கி சான் தான். இந்த கார்ட்டூன்ல மந்திரக்கல் அரக்கர்கள் மாஸ்க்னு நிறைய விஷயம் வரும். அதுல 8 அரக்கர்களை 8 மந்திரவாதிகள் அடைச்சு வச்சுதான் சொல்லியிருப்பாங்க. அந்த கேட்டை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு பொருள் தேவைப்பட்டிருக்கும். வீடியோ எடுக்கிறதுக்காக கண்டென்ட் தேடிட்டு இருந்தப்போ 8 இம்மார்டல்ஸ்னு சைனீஸ் மித்தாலஜியில சேர்ந்த ஒரு கதையை பார்த்தேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஜாக்கி சான்ல வர 8 சாசரர்ஸும் இந்த 8 இம்மார்டல்ஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்காங்கன்னு. ஜாக்கி சான்ல உங்களுக்கு எதை பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். சொர்க்கத்தோட ராஜாவான ஜேட் எம்பரர் மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு 8 பேர்த்த தேடிட்டு இருந்தாரு. அப்பதான் ஒரு 8 மனுஷங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் மூலியமா சாகா வர கிடைச்சிச்சுன்னு அவருக்கு தெரிய வந்துச்சு. இத பார்த்தோன்னு அவரு இவங்க 8 பேர்த்தையும் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு டீம் ஆக்குனாரு. அந்த டீமோட பேர் தான் 8 இம்மோர்டல்ஸ். இவங்கள சைனீஸ்ல பாஷியாங்னு சொல்லுவாங்க. லூடாங் பின்னுங்கிறவர் தான் இந்த 8 இம்மார்டல்ஸோட லீடர். இவருக்கு எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸும் தெரியும். இவரோட வெப்பனா ஒரு ஸ்வாட தான் வச்சிருந்தாரு. இவருக்கு அந்த காலத்துல இந்த கவர்மெண்ட்ல ஒரு பெரிய ஆபீசர் ஆகி நிறைய பணம் சம்பாரிச்சு பணக்காரனா இருக்கணுங்கிறது ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இவர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போயிட்டு இருந்தப்போ வழியில ஒரு சித்தரை பார்த்தாரு. அவர் லூடாங் பின்ன பார்த்தோன்னா நீங்க ரொம்ப தூரம் போறீங்கன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு வேணா என் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பிடறதுக்காக மில்லட் சமைச்சிட்டு இருந்தப்போ டயர்ட்ல வந்த லூடாங் பின் அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. தூங்கின இவருக்கு எக்ஸாம்ல பாஸ் ஆகிற மாதிரி பெரிய பணக்காரன் ஆகிற மாதிரி எல்லாரும் இவரை ஏமாத்திட்டு தனியா விட்டுட்டு போன மாதிரி கனவு வந்துச்சு. பயந்து எந்திரிச்ச லூடாங் பின் இன்னும் சமைச்சு முடிக்காத அந்த மில்லட்டை பார்த்தாரு. அப்புறம் தான் அவருக்கு புரிய வந்துச்சு நம்ம என்னதான் சம்பாரிச்சாலும் ஒரு நாள் எல்லாமே நம்மளை விட்டு போயிரும்னு. அப்புறம் இவர் அந்த சித்தர் கூடயே இருந்து அவரோட ஆசைகள்லாம் அடக்க கத்துக்கிட்டு சாகா வரத்தை அடைஞ்சாரு. ஜாக்கி சான்ல பாத்தீங்கன்னா ஷிண்டுவோட கேட்டை தொடர்ந்து மூடுறதுக்கு ஒரு ஸ்வாட் தான் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. ஷிண்டுவை தோக்கடிச்சது இந்த லூடாங் பின் தான். குவீன் ஆஃப் வெஸ்ட்னு அழைக்கப்படுற ஹீ ஷாங்குவும் இந்த டீம்ல ஒருத்தங்களா இருந்திருக்காங்க. இவங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா எப்பயுமே ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு லோட்டஸ அவங்க கூடயே வச்சிருப்பாங்க. இவங்க மனுஷனா இருந்தப்போ மக்களுக்கு நல்லது பண்ணியே வாழ்ந்துட்டு இருந்ததுனால சொர்க்கத்துல இருந்து ஒருத்தர் இவங்க வீட்டுக்கு வந்து ஒரு பீச் பழத்தை இவங்களுக்கு சாப்பிட கொடுத்தாரு. இந்த பழத்தை யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சாகா வரம் கிடைக்கும். அவர் சொன்ன மாதிரி இவங்க இந்த பழத்தை சாப்பிட்டு சாகா வரம் அடைஞ்சாங்க. ஜாக்கி சானை பொறுத்த வரைக்கும் நிலவரக்கனை ஒரு லோட்டஸ் வச்சுதான் கேட் ஓபன் பண்ணி அடைச்சிருப்பாங்க. இவங்க தான் நிலவரக்கனை அடைச்சதா ஜாக்கி சான்ல சொல்லியிருக்கோம். ஒரு ட்ரம்ஸ் அடிச்சு கேட் ஓபன் பண்ணி மலை இறக்கிய இன்னொரு டைமென்ஷனுக்கு ஜாக்கி சான்ல அனுப்பியிருப்பாங்க. அது யார் அனுப்பியிருப்பாங்கன்னா ஷாங் வாலோ. சைனீஸ் மித்தாலஜி பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு வயசானவர். ஆனா இவருக்கு நிறைய மேஜிக்ல தெரிஞ்சிருக்கு. இவர்கிட்ட இந்த மந்திர ட்ரம்ஸ் வச்சு அந்த மேஜிக் இவர் ஆக்சஸ் பண்ணியிருக்காரு. எப்பெல்லாம் இவர் அந்த ட்ரம்ஸ் அடிக்கிறாரோ அப்பெல்லாம் இவருக்கு ஃபியூச்சர்ல என்னென்னலாம் நடக்குமோ அதெல்லாம் தெரியும். அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட ஒரு கழுது இருந்திருக்கு. அந்த கழுதையை இவர் மேஜிக் யூஸ் பண்ணி குட்டியா மாத்தி இவரோட பாக்கெட்ல போட்டு எல்லா இடத்துக்கும் போவாருன்னு சொல்றாங்க. இந்த கழுத மேட்டர் எதுக்கு சொன்னா வீடியோ லென்த் ரொம்ப கம்மியா இருக்கு, டைம் ஓட்டுறதுக்காக தான் சொன்னேன். நாலாவதா லான் கைச்சிங்கிறவங்க தான். இவங்க எந்த ஜெண்டருங்கிறத சரியா குறிப்பிடல. சில இடத்துல இவங்க ஆம்பளனும் சில இடத்துல இவங்கள பொண்ணுன்னு சொல்றாங்க. இவங்க எப்பயுமே சோகமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாங்க. இவங்க கையில ஒரு ஃப்ளவர் பாஸ்கெட் வச்சுட்டு பாட்டு பாடி மக்கள் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துவாங்க. இவங்க கிட்ட யாராச்சும் உதவின்னு வந்தாங்கன்னா அவங்க கையில இருக்க எல்லாத்தையும் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. இவங்களுக்கு எப்படி சாகா வர கிடைச்சிச்சுன்னா ஒரு நாள் இவங்க வைன் குடிச்சிட்டு மக்கள் முன்னாடி நின்று பாட்டு பாடி எல்லாரையும் சந்தோஷமா வச்சுட்டு இருந்தப்போ இவங்களோட உடம்பு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தனாலேயே இவங்களுக்கு சாகா கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்க. எப்பயுமே உங்க கையில ஒரு ஃப்ளவர் பாஸ்கெட் இருக்கும். ஜாக்கி சான்ல வர நிலமரக்கனையும் ஜாக்கி ஒரு பூ வச்சுதான் தோக்கடிச்சிருப்பாரு. இந்த லான்ச்சாயி தான் நிலமரக்கனை தோக்கடிச்சது. எனக்கு என்னன்னே தெரியல, நிலமரக்கனை பார்த்தா பக்கோடா ஞாபகம் தான் வரும். எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதான்னு தெரியல. உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த காலத்துல இந்த சைனால ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா இருந்து மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லி தேடி போனப்போ கவர்மெண்ட்ல இருந்த கரப்ஷன் தான் காரணம்னு ஷாங்லி குவானுக்கு தெரிய வந்துச்சு. இது தெரிய வந்தோன்னு இவரு அந்த கரப்ஷனை தடுக்கதான் பார்த்தாரு. ஆனா இவர் எவ்வளவு சொல்லியும் யாருமே இவர் கண்டுக்கல. கோவமான இவரு உங்க வேலையும் வேணாம் ஒண்ணும் வேணாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊரா போய் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. எல்லா மக்களுக்குமே சாகா வர கிடைக்கணும்னு சொல்லி ஒரு மருந்து இவர் கண்டுபிடிச்சிட்டு இருந்தப்போ ஒரு இடத்துல சாகா வர கொடுக்குற அமிர்தம் இருக்குன்னு இவருக்கு தெரிய வந்துச்சு. அந்த அமிர்தத்தை எடுத்து இவர் குடிச்சு சாகா வர அடைஞ்சாரு. இவர் கையில எப்பயுமே ஒரு விசிறி இருந்திருக்கு. விசிறினாலே காத்தாரக்கன் தான் ஞாபகத்துக்கு வருவான். ஜாக்கி சான்ல அந்த விசிறியை வச்சு இவர் தான் காத்தாரக்கனை இன்னொரு டைமென்ஷனுக்கு அனுப்பியிருக்காரு. கேஸ்டா நெட்ஸ்ங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு இடியரக்கனை தோக்கடிச்சிருப்பாங்க. தோக்கடிச்சவர் யாருன்னா கேவ் கோங்கியோ. இவர் சைனால இருக்கிற ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலியில பிறந்து அப்படியே வளர்ந்திருக்காரு. சைனீஸ் கவர்மெண்ட்ல இவங்களோட குடும்பத்துக்கு தனி இடம் உண்டு. அது மட்டும் இல்லாம எல்லாருமே இவங்க ஃபேமிலிக்கு மரியாதை கொடுத்திருக்காங்க. இவர் ரொம்ப நேர்மையானவங்களா மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஆனா இவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த மாதிரி இல்ல. இவரோட அண்ணா இவருக்கே தெரியாம நிறைய இல்லீகலான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் இவர் போய் இதை பத்தி அவங்க கிட்ட கேட்டதுக்கு இவரை கண்டுக்காம மறுபடியும் இல்லீகலான வேலையை செஞ்சதுனால இதெல்லாம் ஒரு குடும்பமானு சொல்லி அவர்கிட்ட இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு. போனவர் ஒரு மாங்க் ஆகி நல்லா மெடிடேஷன் பண்ணி சாகா வரத்தை அடைஞ்சாரு. இவர்கிட்ட எப்பயுமே கேஸ்டா நட்ஸ்ங்கிற அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும்.
இவன்லாம் ஒரு அரக்கனான்னு சொல்லி நமக்கே டவுட் வர மாதிரியான ஒரு ஆள் தான் மின்னல் அரக்கன். இவனை ஜாக்கி சான்ல ஒரு ஃப்ளூட்டை வச்சு தோக்கடிச்சிருப்பாங்க. அந்த ஃப்ளூட்டோட சொந்தக்காரரு ஹான் ஜி யங்ஜி. இவரும் எப்பயுமே சந்தோஷமா இருந்துட்டு சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுப்பாரு. இவர்கிட்ட இருக்கிற ஃப்ளூட் எடுத்து இவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா சுத்தி இருக்கிற எல்லாருமே இவரை தான் பார்ப்பாங்க. ஏன்னா இவரோட மியூசிக் அவ்வளவு நல்லா இருக்கும். இவரோட மியூசிக்கை கேட்க சொர்க்கத்திலிருந்து கடவுளே இறங்கி வருவாங்கன்னு போட்டிருக்கு. இவரோட ஃப்ளூட்டை வாசிச்சுட்டு இவர் சுத்திட்டு இருக்கும்போது லூடாங் பின்னை பார்த்திருக்காரு. இந்த லூடாங் பின் தான் 8 இம்மார்டல்ஸோட லீடர். பார்த்ததுமே அவர்கிட்ட சிஷ்யனா சேர்ந்து அவர் சொன்ன மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டு இவரும் சாகா வரத்தை அடைஞ்சாரு. இவர் ஃப்ளூட்ல இருந்து வந்த மியூசிக்னால தான் கேட் ஓபன் ஆகி மின்னல் அரக்கனை வேற டைமென்ஷனுக்கு அனுப்பியிருப்பாங்க. கடைசியா வந்தவர் தான் லீ டியாங்யோங். இவர் பயங்கரமா மெடிடேட் பண்ணி பல வித்தைகளை கத்து வச்சிருந்தாரு. இவர் நினைச்ச இவரோட ஆவிய இவரோட உடம்புல இருந்து எடுத்து கொஞ்ச நாள் வெளியே சுத்திட்டு திருப்பி இவரோட உடம்புக்கே வர முடியும். அப்படிதான் ஒரு நாள் இவரோட சிஷ்யர்கள் கிட்ட நான் ஒரு 7 நாள் வெளியே போறேன், என் பாடியை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மெடிடேஷன் பண்ற போஸ்ட்லயே உட்காந்து இவர் ஆவியா வெளியே போயிட்டாரு. ஆனா அந்த இடத்துல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து இவரோட பாடி எரிஞ்சு போயிருது. திருப்பி வந்த இவரு பாடியை காணோங்கிற அதிர்ச்சியில ரோட்டோரமா படுத்துட்டு இருந்த ஒரு பிச்சைக்காரரோட உடம்புக்குள்ள போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வந்துச்சு அந்த உடம்புல ஒரு கால் இல்லன்னு. அதனாலேயே இவரு நொண்டி நொண்டி தான் நடப்பாரு. இவர்கிட்ட இந்த பாட்டில் கார்டுங்கிற வெஜிடபிளை வச்சு மக்களுக்கு இருந்த டிசீஸ் எல்லாம் கியூர் பண்ணி டீமன்ஸ் எல்லாம் அந்த பாட்டில் கார்டுக்குள்ள அடைச்சு வைப்பாரு. ஜாக்கி சான்ல நீர் அரைக்கி அடைச்சு வச்சதும் இவர் தான். இந்த 8 பேரும் பல செஞ்சுரிஸ்க்கு அப்புறம் சொர்க்கத்துல மீட் பண்ணி ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க. அந்த டீமோட பேர் தான் 8 இம்மார்டல்ஸ். ரொம்ப நாள் நம்ம சொர்க்கத்திலே இருந்துட்டோம், பூமிக்கு போய் நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்கலான்னு இந்த 8 பேரும் பூமிக்கு வந்து அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்க. போற வழியில நிறைய டீமன்ஸை தோக்கடிச்சுட்டே போனாங்க. அதுல ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னா ஒரு டிராகன் மக்களை ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்திருக்கு. அந்த டிராகன் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தோக்கடிச்சு மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. சில கதைகள்ல இந்த டிராகன் தான் ஷிண்டுன்னு சொல்லப்படுது. இன்னொரு ஃபேமஸான கதையில ஒரு கெட்ட மந்திரவாதி நிலாவை அழிக்கிறேன்னு போனப்போ அவனை தோக்கடிச்சு நிலாவை காப்பாத்திருக்காங்க. இந்த மந்திரவாதி தான் நிலவரக்கன்னு சொல்லப்படுது. கடைசியா இருக்கிற கதையில ஒரு டீமன் ஷாலின் டெம்பிளை எரிக்க நினைச்சப்போ இவங்க உள்ள பூந்து அந்த டீமனை தோக்கடிச்சு ஷாலின் டெம்பிளை காப்பாத்திருக்காங்க. இது எந்த அரக்கன்னு எங்கேயுமே போடல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ எவ்வளவு நேரம் பார்த்திருக்கீங்கன்னா பிடிச்சதா பார்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால லைக் போட்டு அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணிட்டு ஹைப் பட்டன் அமுத்துங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம்.